பேன் இந்தியா ஐடியா எங்கே வருது? நார்மலாக இன்றைக்கி தமிழ் சினிமா நான் பார்க்குறேன் ஒரு 10-12 ரூபா பட்ஜெட்டில் வந்து அதான் நார்மல் சோஷியல் ஃபேமிலி ஃபிலிமே பண்ண முடியும். நீங்கள் என்ன 200-300 கோடி ரூபா படத்தை வந்து நான் 10-12 ரூபாவில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சினிமாவுக்கும் காசுக்கும் சம்மந்தமே கிடையாதுண்ணே. என்னங்க தத்துவமாக பேசுகிறீங்க? பேரநார்மல் ஆக்டிவிட்டின்னு ஒரு படம்ண்ணே. வீட்டில் வெறுமனே கையில் நம்ம சின்ன வயசில் ஏன் சின்ன வயசில் நம்மன்னு உங்களை சேர்த்துட்ட மன்னிக்கிறீங்க அண்ணன் தானே நீங்கள் எனக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஹேண்டி கேம் இருக்குல்லண்ணே, அதை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்களுக்குள்ளே ஒரு பேய் வந்து எப்படி இருக்குன்றதை வீட்டுக்குள்ளேயே வச்சு ஷூட் பண்ணி அதிகபட்சம் நம்ம ஊர் பொருள் செலவு எடுத்திங்கன்னா ஒரு 7-8 லட்ச ரூபா இருக்கும். அவங்க வந்து $13,000 ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே உருவாக்க ஒரு படம் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி சக்க போட்டு யூடியூப்பில் போட்டு அந்த படத்தை வார்னர் பிரதர்ஸ் மாதிரி ஒரு நிறுவனம் வாங்கி உலகம் முழுக்க வெளியிட்டு 1000 கோடி அந்த படம் வந்து பண்ணியிருக்கு. அப்போ இந்த படம் தயாரித்த ஃபண்டுக்கும் அது சம்பாதிச்ச ஃபண்டுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு காஸ்டியூம்ஸ்லேருந்து அதை உடைக்கிறதுக்கு தான் நான் இந்த படம் பண்ணேன். எப்படி 40 லட்ச ரூபாயில் திரௌபதி மாதிரி ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து நிறுவனம் 25 மடங்கு லாபம் கொடுத்து திரௌபதி 2ன்னு கை வைக்கிறப்போ இன்னொரு ட்ரெண்ட் செட் பண்ணோம், இன்னொரு சினிமாவில் இருக்க ஸ்டீரியோ டிப்பிகளை உடைக்கணுன்றதுக்காகவே எப்படியாவது 35 நாள் ஒரு பீரியட் ஃபிலிமு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணி காட்டிடணும்னு நினச்சி தான் இறங்கினேன். நாங்கள் பிளான் பண்ணபடியே 35 டேஸ் பிளான் பண்ணி 31 டேஸ்லேயே முடிச்சிட்டேன் படத்தை.